ஹாய், பன்னீர் தம் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நாம் தண்ணி காய வச்சுக்கணும், ஒலை வச்சுக்கணும். அரிசி நம்ம கழுவி இது பண்ணியாச்சு, பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சாச்சு. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், நெய் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே நான் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சிட்டேன். நெய் போட்டாக்கா கொஞ்சம் நல்லா அரிசி உதிரியாக வரும், குழையாது. அரிசி நல்லா பழைய அரிசியாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கு தேவையான கரம் மசாலாம் போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, அன்னாச்சி பூ, கருப்பு ஏலக்காய், பச்சை ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிறதுக்குள்ளே பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சிட்டேன். நல்லா கொச்சிது பாருங்கள். கொச்சி இது மாதிரி ஸ்ட்ரெயினரில் எடுத்து போடுங்க. அந்த தண்ணியோட போடாதீங்க, இந்த ஸ்ட்ரெயினரில் இந்த மாதிரி எடுத்து போடுங்க. எனக்கு அதில் இருக்கிற தண்ணி இதுவும் சில்லுன்னு இருக்கும்ல, அந்த தண்ணி சூடாக இருக்காது. அதனால் இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் எடுத்து போட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும். இது ஒரு பக்கம் வேகட்டும். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம் வாங்க. பன்னீர் 2 பாக்கெட் எடுத்துக்கலாம். வெங்காயம், வறுத்த வெங்காயம், தக்காளி பியூரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, தயிர், பச்சை மிளகா, லெமன் ஜூஸு, மிளகாய்த்தூள், உப்பு, கரம் மசாலா, உப்பு, அப்புறமேட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். இந்த தக்காளி கரம் மசாலா, இதுக்கு தேவையான கரம் மசாலா பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி பூ, கருப்பு ஏலக்காய், பச்சை ஏலக்காய். தக்காளி பியூரியில் வந்து நான் பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிக்கினேன், பச்சை இதுதான். அப்புறம் கொத்தமல்லி, புதினா. அரிசி வந்து 60-70% வேகட்டும், ரொம்ப வேக தேவையில்ல. 90%லாம் வேக தேவையில்ல. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். நமக்கு வடிச்சிடலாம், அரிசி சாப்பாடு வடிச்சிடலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் தான் வாங்கி இந்த மாதிரி வெடிச்சிடலாம். இல்லாட்டி நம்ம குண்டாவில் கூட நம்ம வெடிச்சிக்கலாம். கடாயில் நம்ம இப்போ மசாலாலாம் தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2.5 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கரம் மசாலா எடுத்து வச்சால அதெல்லாம் போட்டுக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் இதுவாகட்டும், பொரியட்டும். கரம் மசாலா போச்சுன்னா வறுத்து வச்ச வெங்காயம். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நான் எடுத்து வறுத்து வச்சுட்டேன். நான் வெங்காயத்தை நல்லா வறுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி பொன்னிறமாக நம்ம வறுத்தாக்கா நல்லாயிருக்கும். அப்படியே வெங்காயத்தை போடாது, இந்த மாதிரி வறுத்து நம்ம வச்சுட்டு போட்டாக்கா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு போட்டுக்கலாம். இந்த கிண்ணத்தில் நான் பாதி போட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் முக்கியமானதாக இருக்கும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். பச்சை மிளகா 2 கிள்ளி வச்சுன்னா கீரில் நான் 2 கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பச்சை மிளகா போட்டு தேவையான பச்சை மிளகா போடுங்க. நான் 4 போட்டேன், 4லேருந்து 5 வரைக்கும் போட்டேன் நான். உங்களுக்கு தேவையான பச்சை மிளகா போட்டுக்கோங்க. தக்காளி பியூரி இது கூட ஒரே பச்சை மிளகா போட்டு அரைச்சேன், அது அந்த கலரில் இருக்குது. 2 தக்காளி எடுத்துருக்கேன், பெரிய தக்காளி. வெங்காயம் வந்து 3 சைஸு, பெரிய சைஸு வெங்காயம். இது 3 அழகுக்கு இது தேவையான அளவு. இது தக்காளி புளி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு, தயிர் இதில் வந்து பாதி கப்பு ஊற்றிக்கினேன். பாதிலேருந்து 3/4 கப்பு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பாடாகட்டும் நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்புறம் உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி சாப்பாடுலேயே உப்பு போட்டிருக்கிறதால இதுக்கு பார்த்து போட்டுக்கணும். அப்புறம் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துருக்கேன். அதில் தனியாத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, வீட்டில் செஞ்ச கரம் மசாலா, இல்லாட்டி வெளியே கூட வாங்கி போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு நல்லா போட்டு கலந்துக்கலாம். மிளகாய்த்தூளில் தனியாகவும் இருக்குது, காஞ்ச மிளகாவும் இருக்குது, நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. லெமன் வந்து 1 லெமன் எடுத்துக்கிட்டேன், சின்ன லெமன் 1 லெமன் எடுத்துக்கிட்டேன். நல்லா கலந்துக்கலாம். அடித்து வச்ச தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம். அந்த தண்ணியில் நெய்லாம் இருக்குது, அந்த தண்ணியும் ரொம்ப சத்தானது தான். அதனால் அந்த தண்ணி வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் மூடி வச்சிடலாம். நல்லா இதுவாகிடுச்சு பாருங்கள். நல்லா சுண்டி வந்து அந்த பச்சை வாசனைலாம் போய் நல்லா கெட்டியாகிடுச்சு. இந்த பக்குவத்துக்கு நம்ம இதை சைடில் எடுத்து வச்சுட்டு பன்னீரை வந்து வறுத்துக்கலாம்.
கொத்தமல்லி புதினா லாஸ்ட்டாக போட்டு கொஞ்சம் அந்த சூட்லேயே வெந்துருமா, அதனால் நாம் லாஸ்ட்டாக போட்டு கிளறி வச்சுக்கலாம். கொஞ்சம் இது கொஞ்சம் வந்து மூடி வச்சுக்கலாம். நம்ம இந்த மசாலா தான் நமக்கு தம் பிரியாணிக்கான பேஸ்மெண்ட்டு. கொஞ்சம் நேரம் மூடட்டும், கொஞ்சம் நேரம் வேகட்டும். அது பச்சை மிளகா, அந்த கறிவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாம் நல்லா சுண்டி வரட்டும். அந்த சமயத்தில் நம்ம பன்னீரை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். கறிவேப்பிலை போடல, சாரி டங் ஸ்லிப் ஆகிடுச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் நான். 1 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பன்னீர் வந்து கொஞ்சம் வறுத்துக்கலாம். அதை எதுவும் போட தேவையில்ல. உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அவ்வளோதான். ரொம்ப காய தேவையில்ல. தவா காய்ஞ்சதுன்னா பன்னீர் வந்து ஒட்டிக்கும். கொஞ்சம் சூடாக இருந்தாலே போதும் நமக்கு. அந்த தவா வந்து ரொம்ப காய்ஞ்சதுனாக்கா நல்லா இருக்காது, பன்னீர்லாம் ஒட்டிக்கும், அப்புறம் எடுக்க முடியாது. கொஞ்சம் உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் போட்டு நாம் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். எனக்கா இந்த பன்னீரில் வந்து உப்பு, மிளகாய்த்தூள் எல்லாம் இறங்கணும்ல. நல்லா வறுந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் ரோஸ்ட் ஆனால் போதும். இது கூடவே நாம் வதக்கி வச்ச இந்த மசாலாவை கலந்து நல்லா கலரிக்கலாம். பன்னீர் தம் பிரியாணிக்கான இதுதான் வந்து மெயினான ஐட்டமே, மெயினான பேஸ்மெண்ட் இதுதான். சாப்பாடு வடித்து வச்சோம்ல, சாப்பாடு வடித்து வச்சதை நாம் ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இல்லை குக்கர் உங்கள்கிட்ட இந்த மாதிரி பெரிய குக்கர் இருந்தால் இதுவும் எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் எண்ணெய் கலந்துக்கலாம். எண்ணெய் கலந்துட்டு கீழே வந்து சாப்பாடு போட்டு லேயர் பிரியாணி பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கலரிக்கு விட்டாலும் பரவாயில்ல. கொஞ்சம் இது போடணும், அப்புறமேட்டு கொஞ்சம் மசாலா போடணும். பன்னீர் கலந்து வச்சோம்ல, இதுவும் கொஞ்சம் போட்டு நாம் வடித்து வச்ச தண்ணி இருக்கும், அந்த தண்ணி சைடில் ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி வந்து ஊற்றிட்டாக்கா கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். மேலே புதினா, கொத்தமல்லி தழையாக தூவிக்கலாம். அவ்வளோதான், நம்ம தம் போட்டுலாம். கொஞ்சம் இது சூடு ஏட்டும், அப்புறமே தோசை கல்லை வச்சு நாம் தம் போட்டுக்கலாம். இது பெருசாக வச்சுக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சுது. தம் பிரியாணி, பன்னீர் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன பக்குவத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா இதே மாதிரி உதிரியாக நல்லா இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். என்ஜாய் பண்ணி வாங்கி என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லா இருக்குது. இது கூட தயிர் வெங்காயமும் வெள்ளரிக்காவும் வச்சு சாப்பிடலாம். நல்லாயிருக்கும். ஞாயிற்றுக்கிழமை அமாவாசைன்றதால